நிறையுடைய வாழ்வழித்தும் நெடுநிலத்தை காப்பதற்கும் மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். சோற்றுக்கா உன் உடம்பு சோம்பலுக்கா நீ விருந்து, காற்றுக்கும் புதிய திசையை காட்டலாம் வாயெழுந்து. உன் உயரம் தெரியாமல் உறங்கியே நீ கிடப்பதினால் மண் உயரம் கூட மலை உயரமாக தெரியும். என் உயரம் இதுவென்று எழுந்திரில், அப்போது அந்த விண்ணுயரமும் உன் விழாவுக்கு கீழேதான் என்று எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த எங்களுடைய தமிழாசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். சின்ன வயதில் நீங்கள் எல்லாருமே இந்த பாட்டி வடை சுட்ட கதை கேட்டிருக்கீங்களா? பாட்டி வடை சுட்ட கதை. அந்த கதையை திரும்ப சொல்கிறேன், திரும்ப ஒரு தடவை கேட்போன்னே. ஒரு நாள் ஒரு பாட்டி சாலையில் அமர்ந்து வடை சுட்டு கொண்டிருந்தார், சாலை ஓரமாக அமர்ந்து. அப்படி அந்த பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்த பொழுது காக்கா ஒன்று வந்து அந்த ஒரு வடையை தூக்கிட்டு போயிடுது. காக்கா அந்த வடையை தூக்கி கொண்டு போய் கூரை மேல் வைத்துக் கொள்கிறது. நரி ஒன்று வந்து, காக்கா காக்கா நீ அழகாக இருக்கிறாய், எப்படி நம் காதலியை பார்த்து நாம் சொல்லுவோமே அதுபோல், காக்கா காக்கா நீ அழகாக இருக்கிறாய், உனக்கு குரலும் அழகாக இருக்கும், ஒரு முறை பாடு என்று அந்த காக்கையை பார்த்து நரி சொல்கிறது. நரியின் பேச்சை நம்பி காக்கை பாடத் துவங்குகிறது, வடை கீழே விடுகிறது, நரி தூக்கி கொண்டு போகிறது என்று ஒரு கதை சொல்லியிருப்பார்கள். இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை தான் கேட்குறேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாருமே? சரி, இந்த கதையில் ஒரு நீதியும் சொல்லியிருப்பார்கள். காக்கை பாட்டியை ஏமாற்றியது, அதனால் நரி காக்கையை ஏமாற்றியது, நீங்கள் ஏமாற்றினால் ஏமாற்றப்படுவீர்கள் என்று ஒரு நீதியை சொல்லியிருப்பார்கள். அப்படித்தானே? அப்படிப்பட்ட நீதிதான் தவறாகவே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பம் முதலே. உண்மையிலே என்ன நடந்திருக்க வேண்டும்? காக்கை பறித்து சென்ற அந்த வடை நரியிடம் சென்ற பின்னும் திரும்ப பாட்டியிடம் வந்திருக்க வேண்டும். அந்த வடையை இழந்தவர் பாட்டி. பாட்டிக்கான நீதி கடைசி வரை இந்த கதையில் கிடையாது. நீதி என்றால் என்னவென்றால், பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கிடைக்க வேண்டியதுதான் நீதி. அந்த நீதியை நம் பிறப்பிலேயே நம் பள்ளி பாடத்திலேயே கொஞ்சம் தவறாக சொல்லிக் கொடுத்து விட்டார்களோ என்ற ஐயப்பாடு எனக்கு ஆரம்பத்திலே உண்டு. அதனால் தான் சொல்கிறேன், தவறாக நினைக்காதீர்கள். நீதி கதையை சொல்லும்போது பாதித்தவனுக்கு விடை கிடைக்க வேண்டும், பரிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமே நீதி கதைகளை இனி சொல்லித்தாருங்கள். இந்த இலக்கியத்தில் நீதி என்று வரும்போது நாம் ரொம்பவும் பின்னாடி போய் தான் ஆகணும். 2 விஷயங்களை உங்களிடம் சொல்லிவிட்டு நீதி இலக்கியங்களுக்குள் செல்வோம். மனுநீதிச்சோழனை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்போலாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பணக்கார பசங்களாக இருந்தாங்கன்னா, கொஞ்சம் கோடீஸ்வரங்களாக இருந்தாங்கன்னா ஆடிக்காரை கையில் வாங்கி கொடுத்துட்றாங்க. அவங்க இரவு 12 மணிக்கு மேல் அந்த காரை வேகமாக ஓட்டிகிட்டு போய் சாலையோரம் படுத்திருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களை கொன்று விட்டு சென்று விடுகிறார்கள். பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு வக்கீலிடம் வந்து விட்டால் அவர் விடுதலையும் பெற்று விடுகிறார். அதன் பிறகு சுதந்திரமாக அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனுநீதிச்சோழன் காலத்திலே அப்படி இல்லை நீதி பரிபாலனை. மனுநீதிச்சோழனின் மகன் வேகமாக தேரை ஓட்டிச் செல்கிறான். அப்படி வேகமாக தேரை ஓட்டிச் செல்லும் பொழுது ஒரு பசுவின் கன்று அந்த தேரில் அடிபட்டு இறந்து போகிறது. மறுநாள் அந்த தாய் பசுவானது அந்த மனுநீதிச்சோழனின் ஆராய்ச்சி மணியை அடிக்கிறது. ஆராய்ச்சி மணியை அடித்த மாத்திரத்திலே மனுநீதிச்சோழன் ஆராய்ச்சி மணியை பசு அடிக்கிறது என்பதற்காக ஒரு விசாரணையை வைக்கிறான். அவன் விசாரணை செய்கிறான். அங்கே பசுவுக்கு பேச தெரியாது. மாணவர்களே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், பசுவிற்கு பேச தெரியாது. ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. அங்கு பசு ஒன்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறது, கன்று ஒன்று விழுந்திருக்கிறது. அந்த விசாரணையின் முடிவில் ஒரு தேரில் அடிபட்டு கன்று இறந்து போனது என்பதை கண்டுபிடிக்கிறான். அதன் பிறகு அதனை கொன்றவன் தன் மகன் என்பதை கண்டுபிடிக்கிறான். மறுநாள் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்கிறான். அந்த தீர்ப்பு என்ன தெரியுமா? அதே தேர்காலில் மகனை இடறச் செய்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அது நிறைவேற்றப்பட்டது. இன்று அரேபியா நாடுகளில் மட்டுமே இருக்கக்கூடிய அது போன்ற தீர்ப்புகள் அப்போதே மனுநீதிச்சோழன் காலத்திலே இங்கே வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பானது எதை சொல்ல வருகிறது என்றால், பெற்ற மகனாக இருந்தால் கூட நம்முடைய சங்க காலத்திலேயும் நம்முடைய மரபிலும் நம் தமிழ் மரபிலும் பெற்ற மகனாக இருந்தால் கூட அவன் தவறு இழைப்பானேயானால் 100% அவனுக்கு தண்டனை உண்டு என்பதை தமிழ் மரபு நமக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறது. அதுதான் மனுநீதிச்சோழன் வரலாறு. சிலப்பதிகாரத்தில் ஒரு தவறு நடந்துவிடும். இந்த மனுநீதிச்சோழன் வரலாறுக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், சிலப்பதிகாரத்திலே பாண்டியன் விசாரணை செய்கிறான். விசாரணை செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது, விசாரணை எல்லாம் செய்கிறான். விசாரணையை முறையாக செய்யவில்லை. இயற்கை நீதி கோட்பாட்டுக்கு அடிப்படையில் அவன் விசாரணை செய்யவில்லை. அவன் கோவலனை அழைத்து
முறையாக 2 சிலம்பும் என்ன சிலம்பு என்று ஆராய்ந்து அவன் தீர்ப்பு சொல்லியிருந்தானே என்றால் பாண்டியனும் தீர்ப்பும் சிறந்த தீர்ப்பாக அமைந்திருக்கும். சிலப்பதிகாரம் என்ன நீதியை நமக்கு கற்பிக்கிறது என்றால் இயற்கை நீதி கோட்பாட்டை மீறிய தீர்ப்பாக இருந்ததால் பாண்டியன் தண்டனையை அனுபவித்தான். இங்கே பாருங்கள், ஒரு மன்னன், நம்முடைய வரலாற்றில் ஒரு மன்னன் தன் மகனையே கொள்கிறான், தவறு செய்த மன்னனை. ஒரு மன்னன் பாண்டியன் சிலப்பதிகாரத்தில் தான் தவறாக தீர்ப்பு சொல்லிவிட்டோம் என்றாக தன்னையே இழந்து தானே இறந்து போகிறான். அப்படிப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் நாம் தான் தவறான பாட்டி வடை சுட்ட கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக எந்த வரலாறை எடுத்துக்கொண்டாலும் இந்த நீதி பரிபாலனை என்பது அடுத்தவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறது. யார் பாதிக்கப்பட்டானோ அவனுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி நீதி வழங்கும் முன்பாக முழுமையான விசாரணை செய்து நீதி வழங்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய இலக்கியங்களும் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றன. சரி, இலக்கியங்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றன, அதனால் நீங்கள் இலக்கியம் பற்றி பேச வந்திருக்கிறீர்கள். இலக்கியத்திலே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீதி பரிபாலனை மட்டும்தானா என்றால் அது அல்ல. ஒருவர் தீர்ப்பு சொல்வதும் 2 பேர் வழக்காடுவது மட்டும் நீதித்துறை அல்ல, அது மட்டும் நீதி அல்ல. நீதி என்றால் நீதி நூல்கள் எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தலைப்பில் ஈகை என்பதை ஒரு காரணமாக வைத்துக் கொள்வோம், ஈகை என்பதை ஒரு பொருளாக வைத்துக் கொள்வோம். இதை எப்படி இலக்கியங்கள் கையாண்டுள்ளன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் நீதி இலக்கியம். நீதி இலக்கியம் என்றால் மனிதர்கள் வாழ்வியலோடு சேர்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது தான் நீதி இலக்கியம். தீர்ப்பு எப்படி சொல்வது என்று மட்டுமல்ல, எப்படி மக்கள் வாழ வேண்டும் என்பதை சொல்வது தான் நீதி இலக்கியம். நான் உதாரணத்துக்கு இப்போ திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். திருக்குறளிலே தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு ஒரு குறள் இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதிகமாக சொல்லப்பட்ட அர்த்தம், அதிகமாக சொல்லப்பட்ட விளக்கம் என்னவென்றால், தெய்வத்தாலே முடியாது என்றாலும், என்னது தெய்வத்தாலே முடியாது என்றாலும் நீ முயற்சி செய்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்று தான் சொல்லுவார்கள். இதை நான் ஒரு இஸ்லாமிய அறிஞரிடம் சென்று கேட்டேன், இப்படி சொல்கிறார்களே திருக்குறளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டேன். இங்கே முரண்படுகிறது இஸ்லாம். இஸ்லாம் எப்படி முரண்படுகிறது என்றால், எப்போது ஒரு விஷயம் இறைவனால் முடியாதா அது எவனாலும் முடியாது என்பது இஸ்லாம். திருக்குறள் என்ன சொல்கிறது? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மொய் வெறுத்த கூலி தரும் என்று சொல்கிறது. இதை அந்த அறிஞர் எனக்கு விளக்கம் சொன்னார். அப்படி அல்ல தம்பி, எல்லாரும் விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள், அந்த விளக்கத்துக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் என்று எனக்கு சொன்னார். அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். தெய்வத்தால் ஆகாதெனினும், தெய்வம் உனக்கு தரக்கூடாது என்று முடிவு செய்தாலும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீ உன்னை வருத்து நோன்பு நோற்று, உன்னை வருத்து தொழுது இறைவனிடம் கேட்டால் அந்த இறைவனே உனக்கு தருவான் என்று சொல்கிறான். அந்த இறைவனே உனக்கு தருவான் என்று விளக்கம் சொன்னார். உலக பொதுமுறையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தமிழர்கள், நம்முடைய நாகரிகம், நம்முடைய பண்பாடு, நீதி நூல்களிலே வரிசையாக திருக்குறள் இருக்கிறது. திருக்குறளுக்கு அடுத்து நாலடியார் வருகிறது, திரிகடுகம் இருக்கிறது, நான்மணிக்கடிகை இருக்கிறது, சிறுபஞ்ச மூலம் இருக்கிறது, ஔவையின் ஆத்திச்சூடி இருக்கிறது, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி என்று ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு வரிகளை உங்களுக்கு தருகிறேன். சிறு சிறு வரிகளை தந்து அந்த வரிகளின் மூலமாக உங்களுக்கு நம்மை இலக்கியம் எப்படி நல்வழிப்படுத்துகிறது, எப்படி இலக்கியம் நீதி சொல்கிறது என்று சுருக்கமாக சொல்கிறேன். தம்பி, ரொம்ப சுருக்கமாகவே சொல்லுவேன். வேகமாக அதிகமாக வாசித்தவுடன் அந்த பையன் மேலே பார்க்கிறான். அதாவது ஒரு கணவனுக்கு தம்பி, கணவனுக்கு மனைவி உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். எங்கேயா பார்த்துருக்கீங்களா? கணவனுக்கு மனைவி உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். அப்படி ஊட்டி கொண்டிருக்கும்போது அந்த கணவன் மனைவியின் கையை தட்டி போதும் என்றான். போதும் என்று சொல்லும் அளவுக்கு உணவை வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்த அவன் கொஞ்சம் நாட்களிலேயே செல்வத்தை எல்லாம் இழந்து கூழுக்காக கையேந்து நிலைக்கு வந்து விட்டான். இதை நாலடியாரில் எப்படி சொல்கிறார் என்றால், அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாகும் வறிஞராய் சென்று இறப்பர் ஓரிடத்தில் கூழ் எனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கப்பாற்று அன்று. செல்வத்தின் மீது நீ அவ்வளவு தூரம் நீ ஆசை வைத்துக் கொள்ளாதே, அது ஒருவனிடமிருந்து இன்னொரு சென்றுவிடும். இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் வைக்கப்படும் அத்தனை பேருமே ஒரு நேரத்தில் செல்வத்தை இழந்து கூழுக்கு வழி இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் செல்வத்தின் நிலை
நிரந்தரமானதில்லை. அதனால் செல்வத்தை தேடு, அதே சமயத்தில் அதை மட்டும் நம்பி இருக்காது என்று நாலடியார் சொல்கிறது. இங்கே திருவள்ளுவர் நமக்கு உதவிக்கு வருகிறான். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கு. இதை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், நீதி இலக்கியம் சொல்வதை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், செல்வத்தின் மீது பற்று வைக்காத என்று நாலடியார் சொல்கிறது. அந்த செல்வத்தை பிறருக்கு கொடுத்து வாழ் என்று திருக்குறள் சொல்கிறது. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கு. தமிழராய் வாழ்ந்த போதே இப்போ இருக்கும் இஸ்லாமியர்கள் அப்போதே ஈதலை பற்றி தெரிந்திருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நீதி நூல்களுக்கெல்லாம் மிக பெரிய நீதி நூலாக நம் திருக்குறள் வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு நண்பர்களே, திரிக்கடுகம் என்று அடுத்தது. ஆசை பிறன் கண்படுதலும் பாசம் பசிமடியை கொளலும் கதித்து ஒருவன் கல்லான் என்று எள்ளப்படுதலும் இம்மூன்றும் எல்லாருக்கும் இன்னாதன. திரிக்கடுகம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திரிக்கடுகத்தில் உள்ள 4 வரிகளை சொல்கிறேன். பிறரிடம் உள்ள பொருளுக்கு ஆசைப்படுவதும், சோம்பி இருத்தலும், கல்லான் என்று இகழப்படுவதும் யாவருக்கும் துன்பையும் தருவதாம். நீங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அடுத்த வாழ்வியல் ஒன்று இருக்குது. எங்கள் அப்பா பெரிய பணக்காரர். உங்களுக்கு ஒன்று அறிமுகம் செய்து கொடு. என் தந்தையார், எங்கள் பாப்பா பெரிய பணக்காரர். அவர் சினிமா கொட்டகை வைத்திருந்தார். அவர் அதிகமாக ரைஸ் மில் வைத்திருந்தார். ஆனால் அவர் 10ஆம் வகுப்பு தான் படித்திருந்தார். அவர் 10ஆம் வகுப்பு தான் படித்திருந்தார். எங்களிடம் பணம் இருந்தது. ஆனால் அதிகமாக என் தந்தையார் திரும்ப 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 சொல்லி வளர்த்த ஒரே விஷயம், எப்படியாவது ஏதாவது ஒரு டிகிரி வாங்கிவிடு, எப்படியாவது ஒரு பட்டம் படித்து விடு, பெரிய மேடைகள் உங்களை அங்கீகரிக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நான் இந்த மேடையில் நிற்கிறேன் என்றால் என் தந்தையார் சொன்ன வாக்குதான். இன்றைக்கு வரலாற்று மாணவர்களாக உட்கார்ந்திருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை இது போன்ற பெரும் மேடைகளில் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதோடு நான்மணிக்கடிகைக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். எள்ளற்க என்றும் எளியரென்று என்பரினும் கொள்ளற்க கொள்கைக்கம் மேற்பட உள்கடினும் கீழற்க சிற்றீர் பிறத்தாதை கூறற்க கூறல் எவற்றை விரைந்து இருக்கு. சிம்பிளாக சொல்கிறேன், இது உங்களுக்கு இப்படி ரொம்ப அதிகமாக இருக்குது. எவரையும் எளியவர் என்று எண்ணி விடாதே, இகழ்ந்து விடாதே, மிகச்சிறந்த பொருளாக இருந்தாலும் தகுதியற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளாதே, ஏழை மக்களிடம் கோபம் கொள்ளாதே, கோபத்தில் கூட சொல்லக்கூடாத சொல்லை சொல்லாதே. புரியுதுங்களா? இந்த 4 விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு முக்கியமான உதாரணம் சொல்கிறேன். இந்த ஜொமேட்டோ பாய்ஸ்ன்னு சொல்லி சில பேர் வருவாங்க. அவங்க நம்ம எப்படி நடத்தணும்னு நம்ம கவனிச்சிருக்கோமா? நம்ம என்ன செய்வோம்? மத்தியானம் 12 மணிக்கு உணவு ஆர்டர் செய்வோம். உணவுக்கு உத்தரவு 12:30 மணிக்கு கொடுப்போம். அந்த தம்பி ஒரு 1:30 மணிக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வருவார். ஏன் சார் லேட்டு? ஏன் சார் அப்படி வரீங்க? நீங்களாம் ஏன் சார் இங்கே வந்திருக்கீங்க? அவன் பிஇ படிச்சிருப்பான், வேலை கிடைக்காம வந்திருப்பான். அவனை படிச்சிருந்தால் அறிவு இருக்கும். நாம் எடுத்துரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் கோபத்தில் கொப்பளித்து விடுவோம். நீதி நூலான நான்மணிக்கடிகை சொல்கிறது, திரும்ப வாசிக்கிறேன். எவரையும் எளியவர் என்று எண்ணி இகழ்ந்து விடாதே, மிகச்சிறந்த பொருளாக இருந்தாலும் தகுதியற்றவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளாதே, ஏழை மக்களிடம் கோபம் கொள்ளாதே, கோபத்தில் கூட சொல்லக்கூடாதே சொல்லாதே. இது நான்மணிக்கடிகை. நம்முடைய வாழ்வியலில் ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டு வாழ்ந்தால், இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய காலத்தில் கொஞ்சம் குண்டாக இருந்தோம்னா அது எப்படி ஒல்லியாகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறோம். நம்ம அப்படி தானே பண்ணுறோம். கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் எப்படி குண்டாகிறது, கொஞ்சம் முடி இருந்ததுன்னா எப்படி நிறைய முடி விற்க வைக்கிறது, எப்படி அந்த இது பண்ணுறது, நிறைய முடி இருந்தால் அதை ஷார்ட்கட் படி 2 கோடு போடுறது. இது யாரிடத்தில் எது இருந்தாலும் ஒன்று அதை குறைக்க நினைக்கிறோம், இல்லை அதை கூட்ட நினைக்கிறோம். சிறுபஞ்ச மூலம் என்ற நீதி நூலில் வருகிறது. 4 வரி சொல்கிறேன். உடம்பு ஒழிய வேண்டின் உயர்த்தவம். எப்போ சொல்லியிருக்கான்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் நம்ம ஆளு. என்ன சொல்கிறாங்க? சிறுபஞ்ச மூலத்தில் உடம்பு ஒழிய வேண்டின் உயர்த்தவம். உடல் மெலிய வேணும்னா என்ன செய்யணும்? தவம் இருந்திருக்கான், பசியோடு இருந்திருக்கான். மற்ற ஈண்டு இடம் ஒழிய வேண்டுமெனில் ஈகை, புகழ் வேண்டுமென்றால் ஈகை செய். அங்கேயும் பாருங்க, புகழ் வேண்டுமென்றால் ஈகை செய். நம்ம எப்படி ஈகை செய்யறோம் தெரியுமா? 2 இட்லி, ஒரு இட்லி 12 ரூபா, 2 இட்லி 24 ரூபா, ஒரு வடை 6 ரூபா, 30 ரூபாய்க்கு வடையும் இட்லியும் வாங்கி யாருக்காவது ஒரு ஆள் கொடுத்துட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டு அந்த 30 ரூபா இட்லி வடைக்கு 300 லைக்ஸ் எய்ம் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். அது வல்ல. ஈகை எப்படி இருக்க வேண்டும்? புகழுக்கான ஈகை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீ கொடுப்பது வாங்குபவனுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும்.
அந்த எவன் வாங்குகிறானோ, எவன் அதை பெறுகிறானோ, அந்த வறியவன் முகம் எவனுக்குமே தெரியக்கூடாது. நாம் அப்படி அல்ல. நம் விளம்பரத்திற்காக இப்போதெல்லாம் நாம் கொடுத்து பழகிறோம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று சொன்ன திருவள்ளுவன் இப்போ சிறுபஞ்ச மூலத்திலே சொல்கிறார்கள், வீரம் வேண்டின் அறிவு தேடு, அடுத்தவர் மனைக்கு அலையாதே, புகழுக்கு ஈகை செய் என்று சொல்கிறார்கள். இது சிறுபஞ்ச மூலத்திலே வருகிறது. அடுத்ததாக, சரி, இவைகளெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய நீதி இலக்கியங்கள் என்று நாம் சொல்வோம். ஆத்திச்சூடி எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரிஞ்சா கை தூக்குங்க. ஆத்திச்சூடி சரி விடுங்க. ஔவையாரை எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஔவை தெரியும். சரி, ஔவை பற்றி பல்வேறு வகையான விடயங்கள் இருக்கிறது. அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இடையில் ஆத்திச்சூடி என்ற ஒரு சினிமா பாட்டு ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அந்த பாட்டாவது தெரியுமா இருக்காது? அது தெரியும். அந்த பையன் தலையாட்டுறான். நீங்கள் வரலாற்று துறையா தம்பி? சிறப்பாக வருவீங்க. அதாவது ஆத்திச்சூடில் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். அதை விட்டுருவோம். அறம் செய்ய விரும்பு, சரி எல்லாரும் அறம் செய்யுங்கள். ஆறுவது சினம், கோபத்தை குறைச்சிக்கங்க. இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல், இந்த ரெண்டை தான் முக்கியமாக பிடிச்சிக்கங்க எல்லாரும். இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல், உன்னால் பிறருக்கு கொடுக்க இயன்ற பொருளை கொடுக்காமல் மறைத்து விடாதே, ஒருவன் இன்னொருக்கு கொடுக்கும் கொடையை இடையினின்று புகுத்து கெடுத்து விடாதே. அவ்வளோதான். உன்னால் எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடு, யாராவது ஒருவன் கொடுப்பதை கெடுத்து விடாதே என்று யார் சொல்கிறார்? ஔவையார் நமக்கு ஆத்திச்சூடியிலே கூறுகிறார். நீதி நூல்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தில் முக்கியமான விஷயம் நம் வாட்ஸ்அப்பை பற்றி. நம்முடைய வாட்ஸ்அப்பை பற்றி ஆத்திச்சூடியிலே ஔவையார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தம்பி, வாட்ஸ்அப்பை பற்றி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, கண்டு ஒன்று சொல்லேல். இப்போ இருக்கிற வாட்ஸ்அப்பை பற்றி அப்போ எழுதியிருக்காங்க, ஒரு பொருளை கண்ட மாத்திரையே அதை பற்றி விமர்சனம் சொல்லாதே. நம்ம என்ன செய்கிறோம்? யாராவது யாரை பற்றியாவது ஏதாவது ஒரு செய்தி வந்ததுன்னா அது நம்ம படிக்கிறது கூட கிடையாது. முதல்ல அதை அடுத்தவனுக்கு அனுப்பிட்டு ஒரு 4 குரூப்பில் போட்டதுக்கப்புறம் தான் நாம் என்ன செய்கிறோம்? அது என்னன்னே படிக்கிறது. சில நேரம் நம்மளை பற்றியே வரும். அது நம்மளை பற்றியே வரும். நமக்கு அது கூட தெரியாது. அடுத்தவரை பற்றிய செய்தி என்று தெரிந்தவுடன் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அடுத்தவங்களுக்கு பரப்பி விட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். அதைத்தான் அன்றைக்கு ஆத்திச்சூடியை சொன்னார், கண்டு ஒன்று சொல்லேல். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதுதான் ஒரு பொருளை கண்ட மாத்திரை அதை பற்றி விமர்சனம் சொல்லாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்முடைய நீதி நூல்கள் ஈகையை சொல்கிறது, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறது. குறிப்பாக கொன்றை வேந்தன் என்று இன்னொரு நீதி நூல், உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. கொன்றை வேந்தனில் ஒரு வரி வருகிறது, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். எவனாவது திருட்டுத்தனமாக சம்பாத்தியம் பண்ணான்னா அவனுடைய காசை இன்னொருதான் பறிச்சுட்டு போயிடுவான். அவ்வளோதான். தேட்டை என்றால் பொருள் சேர்த்தல். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்று சொல்கிறான். இதில் என்ன அர்த்தம்னா, நீங்கள் தவறான வழியில் சம்பாத்தியம் பண்ணீங்கன்னா அது தவறான வழியிலேயே சென்று விடும். இது நீதி நூலில் வருகிறது. அடுத்ததாக மூதுரையில் கல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நெஞ்சகத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்து நேர், செய்த உதவியை நல்லவர் நினைத்திருப்பர், தீயவர் மறைந்திருப்பர்.